ஈழமலம் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. இலவசங்கள் ஏன் அரசியல் கட்சிகள் இலவசங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிற உச்சநீதிமன்றம், இலவசங்களால பலர் வேலை வாய்ப்பை கூட தேடுவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும், பலருக்கு வேலை செய்வதே பிடிக்காத ஒரு சூழல்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. இலவசங்களால பல சமூகத்தினுடைய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஏற்றம் கண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. என்னதான் இங்க இலவசங்கள் கொடுத்தாலும் கூட இந்த இலவசங்களையும் தாண்டி வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்க இவங்க அதிமுக தரப்புல இருந்து இலவச லேப்டாப் கொடுத்தாங்கன்னா அந்த லேப்டாப் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இலவச சைக்கிள் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் இருந்துட்டு தான் இருக்கு. திமுக தரப்புலையும் ஒவ்வொரு திட்டங்களும் இருந்துட்டு தான் இருக்கு. அதிமுக தரப்புலையும் திட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள திட்டங்களா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த என்ன கோட் பண்றாங்க அப்படின்னா, இலவச ரேஷன் பொருட்களால சோம்பேறிகளா மக்கள் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ரேஷன் பொருட்கள் இலவசமா கொடுக்கறதுனால சோம்பேறிகளா ஆவாங்களா மக்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுருநாதன் அவர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். நான் என்னோட பாயிண்ட்ஸ் இப்ப நீ பேசுறது ரிகார்டிங் நான் பேசிடுறேன். நானு என்ன இந்த இலவசம்ன்றது எனக்கும் அது ரொம்ப நாளா கேள்வி கேட்கணும்ன்றதுதான். எப்படி இலவசம்னா எப்படி, யாரோட காசுல இருந்து வருது, எப்படி கொடுக்குறாங்க மக்களுக்கு? ஏன்னா என்ன சொல்றது, நம்ம இந்த இலவசங்கள் அப்படின்றத ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு நிலம் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கோ, ஒரு அசைற சொத்து எதை வாங்குறதுக்கோ அந்த ஒரு பொருளை வாங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதெல்லாம். பட் ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லார்கிட்டயுமே இருக்குன்றப்போ கொஞ்சம் மனசோரம் கொஞ்சம் ஒரு ரணம் இருக்கதான் செய்யுது. இது இலவசங்கள்ன்றது இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் எல்லாரையும் சொல்றேன், ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்ல, எல்லா கட்சியுமே சொல்றேன். நான் இலவசம் கொடுக்காத கட்சியை விட்டுறலாம். அது எந்த கட்சி இருக்குன்றது எனக்கு தெரியல, அதை விட்டுடலாம். எப்படியாவது மக்கள் கிட்ட இருந்து இந்த ஓட்டுகளை வாங்கிடணும், வெற்றி பெறணும்ன்ற எண்ணத்துலதான் அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த வாக்குறுதிகளை தராங்க. ஆனா வாக்குறுதிகள் எல்லாம் வழங்கப்படுறது அதோட நிக்குமே தவிர அது இம்ப்ளிமெண்ட் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. இப்ப 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது, நீ 4 ஆண்டு காலம் எதிர்கட்சியினர் வாக்குறுதி என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நாங்க பதில் சொல்ல மாட்டோம். யாரா இருந்தாலும், ஆளும் கட்சி யாரா இருந்தாலும் எதிர்கட்சிகள் கேட்கும் போது நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். இந்த 4வது அந்த முடிய போறது இல்லையா, அந்த டைம்ல நாங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்க ரெடி ஆயிடுவோம். இப்படிதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ தமிழகத்துல மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு ஒண்ணு வழங்குறாங்க. இன்னும் வெளி மாநிலங்கள்ல 2000 2500 எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் என்ன கான்செப்ட்ன்றது எனக்கு சுத்தமா புரியல. மக்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, அதுக்கு உழைக்கணும்ன்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் உழைச்சு ஓடா போயிருக்கேன்றதுனால அந்த உழைப்போட வலி எனக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு அது ஈஸியா கிடைக்கிறப்ப எப்படி அவங்களுக்கு அந்த இது எப்படி வரும்ன்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. சோ நான் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பினதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நானு ஒவ்வொரு இப்ப நான் சொன்னது அந்த 2000 2500 இதெல்லாம் தாண்டி இந்த ரேஷன்ல இலவச பொருட்கள் அது விநியோகிக்கிறது, இதெல்லாம் எல்லா சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லா இதுலயுமே இருந்தது. இப்ப இன்னைக்கு ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இலவசங்கள் துரதிருஷ்டவசமானதுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. எஸ், அப்சல்யூட்லி ரைட்ன்றதான் நான் சொல்லுவேன். நானு இலவசங்கள் துரதிருஷ்டவசமானதுதான். இந்த இலவசங்களால மக்கள் என்ன பண்றாங்க, அவர் சொன்ன விஷயம், மக்கள் வேலை செய்ய தயாரா இல்ல. அவங்களுக்கு இலவசமா ரேஷன் கிடைக்குது, வேலை செய்யாமலே பணம் கிடைக்குது, வீடு இல்லாதவங்களுக்கு அவங்க மேல அக்கறை காட்டிட்டு வீடு கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் போது யாருக்கு உழைக்கணும்ன்ற அந்த ஆர்வம் வரும்? இது சமூகத்தின் நீரோட்டத்தின் ஒரு பகுதியா மாற்ற வேண்டுமே தவிர நாட்டின் வளர்ச்சி பங்களிப்பு செய்ய அனுமதிக்க வேண்டும்னுட்டு நீதிபதி சொல்லியிருக்காரு. ஹைலி அப்ரிஷியேட்டட்ன்றதான் நான் சொல்லுவேன். நான் உழைக்கணும். இன்னைக்கெல்லாம் எல்லாரும் சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. என்ன சொல்றது, நம்ம வெறும் சோசியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். சோ இப்ப நம்ம சமீபத்துல பார்த்த இந்த திவ்யா கள்ளச்சி, அந்த சாதனா, இதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு அந்த உழைப்புன்னு ஒண்ணு இருந்தா
இதெல்லாம் அவங்க செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேலை மேல போயிட்டு இருக்கோம். சோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பாதிப்பு அப்படின்றதுக்கு வராங்க. 1967 முதல் 71 வரை அந்த ஆட்சி காலத்துல இந்த இலவச கண் சிகிச்சை இருந்தது. அந்த கண் சிகிச்சை இருந்தது. அதுக்கு கண்ணாடி வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டது. இந்த கை ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஒழிக்கப்பட்டுச்சு. அந்த ரிக்ஷாக்களுக்கு பதிலா வந்துட்டு சைக்கிள் ரிக்ஷா வழங்கப்பட்டது. இதெல்லாம் வந்துட்டு தேவையான விஷயம் சொல்றேன். இப்ப தற்போது இப்ப இருக்கிற இந்தியால பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இந்த மதிய உணவு இலவசமா வழங்கப்பட்டு வரும் நிலையில எல்லா இடத்துலயும் இப்ப வந்துட்டு இருக்குது. 1989 இந்த திட்டத்துல முட்டையும் வழங்கப்பட்டுச்சு. இது யார் பண்ணினாங்க, யார் ஆரம்பிச்சாங்கன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். பட் திட்டங்கள், அந்த இலவசங்கள்னு சொல்றீங்க இல்லையா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நடந்தது. சத்து வேணும் அப்படின்றதுனால முட்டை, சுண்டல் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வழங்கப்பட்டது. இதெல்லாம் இலவசம், இதெல்லாம் வந்துட்டு தேவையான விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்றேன். மதிய உணவு திட்டம்ங்கிறது இலவசத்துல வராது. அது உங்களுக்கு கல்வி படிப்பை தொடர முடியாம இடைநிற்றல் செஞ்சுட்டு இருந்த காலத்துல காமராஜர் உருவாக்கின திட்டம் அது. ஆக்சுவலா காமராஜர் தான் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த மதிய உணவு திட்டம் மூலமா ஒருவேளை உணவு கிடைக்குது அப்படின்னா கூட தன்னுடைய குழந்தைய பள்ளிக்கு பெற்றோர்கள் அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்த திட்டம் அது. அதை இலவச திட்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த திட்டத்தை மேம்படுத்துறதுல எம்ஜிஆர் அவர்களுக்கும் பங்கு இருக்கு, திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கும் பங்கு இருக்கு, முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களுக்கும் பங்கு இருக்கு, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாம். சோ காமராஜர் தொடர்ந்த அந்த திட்டம்ங்கிறது அது கல்வி இடைநிற்றலை தவிர்க்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். அது இலவசம் நீங்க எப்படி சொல்லுங்க? ஓகே. இல்ல இப்ப இதுல இந்த சாப்பாட்டு விஷயத்துல கூட அந்த வளர்ச்சின்றத வந்துட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா முதல் வந்துட்டு ஒரு உணவுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் முட்டை, அப்புறம் சுண்டல், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் 2 நாட்கள், இதெல்லாம் வந்துட்டு ஒரு சமூகத்தின் மீது அக்கறையில செய்யற ஒரு விஷயமா பாக்குறேன் நானு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வழங்கப்படுது. இதெல்லாம் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இது தவிர வந்துட்டு ஸ்கூல் பசங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம், பஸ்ல போறதுக்காக வந்துட்டு பஸ் பாஸ், இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்துட்டு ஒரு குழந்தை கல்வி கற்க ரொம்ப தேவையான விஷயங்கள். இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயங்கள். இதையெல்லாம் ஆராதிக்கிறோம். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு இலவச சைக்கிள் வழங்குற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. ITI படிக்கிற மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த திட்டத்தின் கீழ் சைக்கிள் வழங்கப்பட்டு வருது. அது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்துட்டு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் இப்போ நடைமுறையில இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த லேப்டாப் வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஓகே. ஆனா அந்த கம்ப்யூட்டரே வந்துட்டு யூஸ் பண்ண தெரியாத அந்த +2ல இருக்கிற பசங்க கூட அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாம அதுல வெறும் படம் பாக்குறாங்க, சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க. இன்னும் நீங்க வந்துட்டு வேற ஷோஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு ரொம்ப கூச்சமே இல்லாம சொல்லுது, ஸ்கூல்ல கொடுத்தா அந்த ஃப்ரீ லேப்டாப் வித்து நான் அபார்ஷன் பண்ணிக்கினேன்னு ஒரு ஷோல ஒரு பொண்ணு சொல்லுது. இப்ப அந்த ஷோல வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு கூச்சமே இல்லாம லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சொல்லுது, எனக்கு வந்துட்டு கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, நான் அதை வச்சுட்டு அந்த பணத்துல நான் போயிட்டு அபார்ஷன் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லுது. இதுக்குதான் அவனுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்களான்னுட்டுன்னு அப்பவே அவங்களுக்கு கோவம் வந்தது. இந்த மாதிரி கோவங்கள் எல்லாருக்குமே வருது, எங்களை போன்ற எல்லாருக்குமே வருது. அப்போ அந்த லேப்டாப்போட அருமை தெரியாதவங்களுக்கு நம்ம கொடுத்து என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி அது வருத்தத்தை கொடுக்குது. இப்ப அதை வச்சு நீங்க அடுத்த வேலை செய்றீங்க, அது உங்களுக்கு யூஸ் இல்லைன்றப்போ எதுக்காக கொடுக்கப்படணும்ன்றது ஒரு கேள்வி வருது. ஏன்னா உனக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு இது எடுங்க. உனக்கு லேப்டாப் கிடைச்சதுனாக்கா நீ என்ன பண்ணுவ, எதுக்காக யூஸ் பண்ணுவன்றத ஒரு சர்வே எடுங்கன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. இதெல்லாம் அப்புறம் தமிழ்நாட்டுல அப்படின்னுட்டு பாக்குறப்போ வந்துட்டு 2011ஆம் ஆண்டு முதல் இந்த பொது விநியோகம் திட்டத்துல அரிசியை பெறும் அந்த அட்டை வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு மாசந்தோறும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து 12 கிலோ முதல் 20 கிலோ வரை அரிசி விலை இல்லாமல் வழங்கப்பட்டு வருது. ஏன் அப்புறம் அவங்க என்னத்துக்கு அவங்க உழைக்க போறாங்க, எனக்கு அது புரியல. எனக்கு என்ன சொல்றது ஹரிஷ், நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு ஆபீஸ்க்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம டிராவல் பண்றோம், எவ்வளவு நேரம் கழிச்சு அந்த திரும்ப அந்த டிராபிக்ல மாட்டிட்டு இன்னும் ஊரு பசங்க எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம போறப்போ அவ்வளவு எல்லாம் பாடுபட்டு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு நம்ம டிராவல் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 12 கிலோ முதல் 20 கிலோ வரை வந்துட்டு அரிசியை வந்துட்டு விலை இல்லாமல் படுது அப்படின்னா அவங்க ஏன் உழைக்க போறாங்க? அதுதான் என்னோட கேள்வி. எனக்கு இந்த நீதிமன்றத்துல இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு.
1,83,00,000 குடும்ப அட்டைகளுக்கு இந்த அரிசி திட்டம் துவங்கப்பட்டிருக்குது. இது வந்துட்டு ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2008ஆம் ஆண்டு முதல் வந்துட்டு இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ அரிசி ₹1 விலையில தரப்பட்டுச்சு. ஓகே, அப்பதான் வந்துட்டு உனக்கு மதிப்பு தெரியும். நீ ₹1 இல்ல 10 பைசா கூட வை, அப்பதான் உனக்கு அதோட மதிப்பு தெரியும். அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டுக்கு அப்புறம் முன்ன வந்துட்டு 1 கிலோ அரிசி ₹2 வழங்கப்பட்டுச்சு. சோ அதை இன்க்ரீஸ் பண்றப்போ இப்ப திடுதிப்புன்னு எதுக்கு எல்லாமே வாரி வழங்குறோன்றது எனக்கு புரியல. இந்த டிவி, மிக்சி, கிரைண்டர் இது எல்லாமே வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப நான் சொன்ன லேப்டாப் வந்துட்டு அதை விட யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ மாநிலத்துல வந்துட்டு ஒரு மக்களின் வாழ்க்கை தரம் வந்துட்டு உயர்ந்துட்டே போகுது. எது தேவைன்னுட்டுன்னு வரையறையும் மாறிட்டே வருது. ஏன்னா எனக்கு என்ன தேவைன்றது வந்துட்டு இப்ப எனக்கு இப்ப வந்துடுச்சு, அரிசி வந்துடுச்சு. சோ எனக்கு அரிசி தேவைப்படாது, நான் போய் வெளியில வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ எனக்கு என்ன தேவைன்ற அந்த தேவைகள் எல்லாம் வந்துட்டு மாறிட்டே இருக்கு. இப்ப எனக்கு அரிசி எனக்கு ஃப்ரீயா கிடைக்கிறப்ப நான் வந்துட்டு பீஸா பர்கர்ன்னு தூங்கணும்ல, நான் ஏன் அரிசியை வச்சுட்டு இருக்கணும்? இப்போ அரிசி வந்துட்டு உனக்கு ஃப்ரீயா கிடைக்கிறப்போ அரிசிக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல. அப்ப அந்த பீஸா பர்கர்ன்னு அதுக்கு போயிடுவாங்கல்ல மக்கள். நம்ம என்ன பண்றோன்றது எனக்கு தெரியல. ஒரு காலத்துல வந்துட்டு இந்த ஆடம்பரமா இருந்த ஒரு விஷயம் இந்த டிவின்றது இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அத்தியாவசிய பொருளா மாறி இருக்கு வீட்டுல. அதே மாதிரிதான் இந்த மிக்சி, கிரைண்டர்கள் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கறது. இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா, மறுபடியும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அம்மி உரல், அதுவும் கிரானைட் கல்லெல்லாம் வந்து ரொம்ப ஷோவா எல்லாம் பாலிஷ்டா எல்லாம் வருது. ஃபுல்லா கிரானைட், உள்ள இருக்கிற அந்த கல்லு மட்டும் தான் வந்துட்டு நார்மல் கல்ல இருக்கும். சோ அந்த மாதிரி அழகழகான அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் வந்திருக்கு. இப்ப அதெல்லாம் வச்சுட்டுதான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, நீ ஜிம்முக்கு போக வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், அது ஒரு இதுன்னுட்டு மறுபடியும் அந்த பழைய இதுக்கு தான் மாறிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் கேக்குறாங்க, எதுக்கு மிக்சி கிரைண்டர் கொடுக்க கூடாதுன்றீங்க? அப்ப பெண்கள் எல்லாம் வந்துட்டு உரல்லையும் அம்மிலையும் தான் ஆட்டணும்னுட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அவங்க சிரமம் பண்ணணும்னுட்டு நீங்க வேண்டிக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இது மிக்சி வேணும் வேணான்றத தீர்மானிக்கிறது யாருன்றதுதான் எங்களோட கேள்வி. என்ன சொல்றது, ஒரு பொண்ணு வந்துட்டு ஏசி அறையில உட்கார்றதுக்கும் வெளியில உட்கார்றதுக்கும் வந்துட்டு அது அவங்க தீர்மானிச்சுக்கிற விஷயம். இதுல வந்துட்டு நாம இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்றது எதுக்காகன்றதுதான் என்னோட கேள்விகள், என்னோட ஆதங்கங்கள். இதெல்லாம் இலவசம் இலவசம் இலவசம். என்ன இலவசம், எதுக்கு இலவசம், யாருக்கு இலவசம், தேவைப்படுவோருக்கு இது கிடைக்குதான்றதுதான். ஒரு வீடு கட்டுறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னுட்டு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இலவசமா எல்லாருக்கும் வீடு கிடைக்குது, நிலம் கிடைக்குது. அப்போ நாங்கெல்லாம் பாடுபட்டதுக்கு அர்த்தமே இல்லாம இருக்குல்ல. இது ஒரு வயத்தறிச்சல்ல பேசுறேன்னு கூட நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல. பட் ஆனா நான் அந்த உழைப்பு எனக்கு தெரியும், நான் சிந்திய அந்த வேர்வையும் ரத்தமும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது நீங்க இலவசங்கள் கொடுத்து மக்களை வந்துட்டு ஒரு சோம்பேறி ஆக்கி நல்லா சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கீங்கன்றதான் நான் சொல்லுவேன். யோர் பாயிண்ட் ஹரிஷ் ஆன் திஸ். பொது விநியோக திட்டம் பத்தி சொன்னீங்க. பொது விநியோகம் திட்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த 1967 திமுக அவங்களுடைய முதல் முறை ஆட்சிக்கு வரும்போது ரூபாய்க்கு 3 படி அரிசி இலவசம், ரூபாய்க்கு 3 படி அரிசி நிச்சயம், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. ஆக்சுவலா அவங்க முதல்ல சொன்னது என்னன்னா 3 படி நிச்சயம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. ஆனா தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது 3 படி லட்சியம் அப்படிங்கிற இடத்துக்கு மாறிட்டாங்க. அதுலேயே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ அதுக்கப்புறம் திமுக தரப்புல இருந்து ₹1 1 கிலோ அரிசி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்படி வந்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு வந்து 20 கிலோ அரிசி, இப்போ 2011 20 கிலோ அரிசி, அதாவது 10 கிலோ பச்சரிசி, 10 கிலோ புழுங்கல் அப்படின்னு சொல்லி 20 கிலோ அரிசி இலவசமா கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த 20 கிலோ அரிசியை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச கணக்கெடுப்பு அவசியம்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே அந்த 20 கிலோ அரிசி பயன்படுத்துறது கிடையாது, வாங்கி அதை விற்கிறவங்களும் இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அது வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கணக்கீடு அவசியம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு 20 கிலோ அரிசி நீங்க இலவசமா கொடுத்துடுறீங்க, ஆனா அதனால லாபம் பார்க்கிறவங்க நிறைய பேர். சோ அப்ப அந்த இடத்துல வந்து இந்த லாபம் அவங்க பாக்குறாங்க, பயனாளர்களே லாபம் பாக்குறாங்க அப்படிங்கிறத அரசு எப்படி அதை கையாள போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது வந்து ரொம்ப காலமா இந்த விற்பனை நடந்துட்டு இருக்கு. இதை முறைப்படுத்த வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கு. ஆனா அரசாங்கம் இதை வந்து முறைப்படுத்தாம கவனக்குறைவா இருந்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். அதே மாதிரி
இலவச லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு பொதுவா கொடுக்கப்படுது. மாணவர்கள் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பல மாணவர்கள் இருக்காங்க, பொறியியல் படிச்ச பல மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இலவச லேப்டாப் தான் பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கருத்தா இருக்கு. ஓகே. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மேற்படிப்பு படிக்கக்கூடிய இடத்துல இல்ல அப்படிங்கிறதுனால அவங்க மற்ற தொழில்கள் கவனிக்க போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தினசரி தேவைக்கு அப்படின்னு வரும்போது இந்த லேப்டாப் விற்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்குதான் இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மேற்படிப்புக்கும் கூட இலவசமா நாங்க வந்து எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்ஸும் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து இப்போ பயன்படக்கூடிய இடத்துலதான் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்களா அப்படின்னா இப்ப இல்ல. இப்ப அந்த ஸ்கீமே வந்து ஹால்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா ஹால்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் இப்ப அது ஹால்ட் ஆகி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இது மாதிரி பல திட்டங்கள் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம்னா பட்டியலினத்தவர்களுக்கான இலவச வீடு திட்டம், கான்கிரீட் வீடு திட்டம், நிறைய திட்டங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து இலவச மிக்சி கிரைண்டர்லாம் என்ன பொறுத்தவரை இலவச மிக்சி கிரைண்டருங்கிறது உங்களுக்கு வந்து அதுவும் சுயதொழிலுக்கான ஒரு வாய்ப்பா தான் அமைஞ்சதுன்னு பாக்குறேன். பெண்களுக்கு மாவு அரைக்கிறதுல இருந்து பல்வேறு இலவச தொழில் அந்த சுயதொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதை தாண்டி மலைப்பகுதியில இருக்கிற மக்களுக்கு, ஏன்னா நான் சர்வே எடுக்க போறதெல்லாம் பெரும்பாலான பகுதிகள் வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இந்த மாதிரி எஸ்சி கம்யூனிட்டி ஏரியாலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்போ அந்த மலைப்பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு யூஸ்வலா நம்ம வந்து அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா இலவச பேன் மிக்சி கிரைண்டர் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அங்க வந்து இலவச கம்பளி கொடுத்தாங்க. அதுதான் வந்து முக்கியமான திட்டமா நான் பாக்குறேன். அந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டம் அதுதான். ஏன்னா அந்த பகுதி மக்களுக்கு வந்து எப்போ குளிர்காலம் தொடங்கும், எப்போ வெயில் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே முடியாது. சோ அப்படிப்பட்ட நேரத்துல இலவச கம்பளி கொடுத்து அந்த பகுதி மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த கம்பளியோட சேர்ந்து தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஃபேன் இல்லாத கிராமங்களுக்கு எல்லாம் வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில். ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள திட்டமா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இதுல வந்து மக்கள் இலவசங்களா அனுபவிக்கிறாங்க, அதனால வந்து அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்றதுல எனக்கு தெரிஞ்சு எந்த லாஜிக் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் அதை அலோவ் பண்றாங்க, இலவசங்கள் கொடுக்கறத வந்து அலோவ் பண்றாங்க. இதே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உத்தரவு வந்திருந்தது. இலவசங்கள் கொடுக்கிற கட்சி அவங்களுடைய நிதி திட்டங்கள்ல இருந்து இந்த இலவசங்களை கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி எந்த நிதியின் அடிப்படையில இந்த இலவசங்களை வந்து அந்த கட்சி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவிக்கணும். தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இலவசங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க பயன்படுத்தணும். ஒருவேளை அந்த நிதி ஆதாரங்கள் அவங்க கிட்ட இல்ல, அதுக்கான சோர்ஸ் இல்லை அப்படின்னா இலவச திட்டங்கள் அறிவிக்கவே கூடாது அந்த கட்சி அப்படிங்கிறது தான் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. நீங்க ஒரு தீர்ப்பை முன்னாடியே கொடுத்துட்டு அந்த தீர்ப்புல இருந்து நீங்களே இப்ப மாறுபட்டு தான் சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். உச்சநீதிமன்றம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இலவசங்களை வந்து அலோவ் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் தான் அலோவ் பண்ணாங்க இலவசம். நீங்க அதே சுப்ரீம் கோர்ட் வந்து இலவசங்களால மக்கள் வந்து சோம்பேறிகளா இருக்காங்க, மக்களுக்கு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு, வேலைக்கு போறதுக்கு விரும்பாம இருக்காங்கன்னு சொல்றது அவங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை தான் நான் பாக்குறேன். நீங்க ஒரு தீர்ப்பை முன்னாடியே கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை இப்ப மறுபடியும் நீங்க மாத்தி சொல்றதுங்கிறது என்னை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து தீர்ப்பை திருத்திக்கிறதுக்கு பாக்குறீங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதான் உச்சநீதிமன்றம் இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். என்ன இது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற பல்வேறு இலவச திட்டங்கள் பல மாணவர்களுக்கும் சரி, பல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் சரி, பல விதமான முன்னேற்றங்களுக்கு ஒரு துணையா இருந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இலவச நோட்டு புத்தகங்கள் வந்து மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஷூஸ், அவங்க கொடுக்க போற ஷூஸ், அவங்க கொடுக்க போற யூனிஃபார்ம், இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம்ங்கிறது வந்து உங்களுக்கு மற்ற மாணவர்கள்ல இருந்து வேறுபடக்கூடாது, எல்லா மாணவர்களும் சமம் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. அதுக்காக தான் அந்த யூனிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது. அப்படி அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் வந்து நீங்க வந்து இலவசமா எல்லா மாணவர்களுக்கும் அது கிடைக்கணும், யாரும் வந்து யூனிஃபார்ம் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே டெய்லர் கிட்டயோ இல்ல வெளியில வந்து வேற கம்பெனிலயோ போகக்கூடாது, பிரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி போகக்கூடாது, அதுல ஒரு சம்பாதியம் பார்ப்பாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ், அதுல ஒரு கமிஷன் பாக்குறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ். அப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் அவதிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. சோ இதுவும் கூட மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு விதமான சுமையை வந்து இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இலவசத்தினால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த இலவசங்களாலதான் இன்னைக்கு மாணவர்களும் இன்னைக்கு இருக்கிற பெண்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் மூலமா வந்து தாலிக்கு தங்கம் இலவசம், எத்தனை பேர் அதனால பயணிச்சிருக்காங்க. நீங்க அதே தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு வந்து அதை ஹால்ட் பண்ணிட்டு பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு மேற்படிப்புக்கு பணம் கொடுக்குறாங்க.
எத்தனை மாணவிகள் அதனால பயணிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து திட்டங்களால பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு சுப்ரீம் கோர்ட். ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நீ இப்ப அந்த என்ன தாலிக்கு தங்கம் சொல்றல்ல, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த கவர்மெண்ட்டையும் நான் பேசல, நான் பொதுப்படையா பேசுறேன் நானு. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க, பட் அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு தெரியுமா? இன்கம் எவ்வளவு வருதுன்றதுல இருந்து, ஜாதி சர்டிபிகேட்ல இருந்து, உன்னோட என்ன சொல்றது, வீட்டுல யாருன்னா எஜுகேட்டடா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். நீ வந்துட்டு போய் ஒரு ஜெராக்ஸ் சென்டர்ல எல்லாம் எடுக்க முடியாது. கவர்மெண்டோட இடத்துலதான் போய் எடுக்கணும். கவர்மெண்ட் இடத்துல போனாக்கா சர்வர் எப்பவுமே டவுன்ல இருக்கும். அப்போ எல்லாரும் வந்துட்டு இப்ப ஒரு வேலை செய்யறதுக்கு, ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு 2-3 நாட்கள் எல்லாம் கூட வந்துட்டு காத்திருந்து எடுத்தவர்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த 2-3 நாட்கள் வந்துட்டு அவங்களோட வேலை, லீவ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இப்ப அவங்களுக்கு அது லாஸ் தானே அது. அப்ப நீங்க கொடுக்குற அந்த பணம், ஐயோ அந்த பணத்துக்கு நான் நீங்க வேலை செஞ்சு நான் சம்பாரிச்சுக்குவேன்ற அளவுக்கு இருப்பாங்க மக்கள். அது ஏன் புரியல? நீ போய் அந்த கவர்மெண்ட் இதுல போய் பாரு, இந்த இ சேவையில சர்வர் எங்க கேட்டாலும் அந்த திட்டத்துல ஒரு எத்தனை பவுன் கொடுக்குறாங்க? 1 பவுன் கொடுக்குறாங்க. 1 பவுன் இன்னைக்கு ரேட் என்ன? 64,000 இருந்து 68,000 ரூபாய் வருது. அதை தாண்டி கூடுதலா ஒரு 50,000 ரூபாய் ரொக்கமும் கொடுக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தினால அந்த தம்பதிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த 1.5 லட்சம் ரூபாய், 1.25 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கறது முறைப்படி அந்த நபர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அரசுடைய திட்ட வகுத்தல் அப்படின்னு பாக்குறேன். சோ அதுக்காக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்டா கொடுக்கத்தான் செய்யணும், வேற வழி இல்லையே. டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதுக்கு அந்த கியூல நின்னுட்டு அத்தனை நாள் நிக்கணுமா இருக்கே ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு? ஒன்னொன்னு ஒரு இடத்துல எடுக்க வேண்டி இருக்கே. இல்லையா, உங்களுக்கு இன்னைக்கு வெப்சைட்லயே உங்களுக்கு வந்துருச்சு. வந்து நீங்க வெப்சைட்லயே எல்லா விதமான சர்டிபிகேட்ஸும் எடுக்கலாம். இன்கம் சர்டிபிகேட் எடுக்கலாம், சாதி சான்றிதழ் வந்து வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி அதுலயே நீங்க டவுன்லோடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமாவே உங்களுக்கு ஆன்லைன்லயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து 2011 இருந்து அந்த ஃபெசிலிட்டி அமலுக்கு வந்துருச்சுங்கிறப்போ உங்களுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். 2வது வெரிஃபிகேஷன் கூட RIல இருந்து VAOல இருந்து எல்லாமே அவங்களே வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ற அளவுக்கு சிஸ்டம் இன்னைக்கு மாறி இருக்கு. சோ அப்படிங்கிறப்போ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு 2011க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள். 2011க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சாதி சான்று வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு VAO சிக்னேச்சர் வேணும், கலெக்டரேட் ஆஃபீஸ் போகணும். கலெக்டரேட் ஆஃபீஸ் ஒரு 3 நாள் 4 நாள் அங்கேயே அலைய வேண்டி இருக்கும். அதுக்கப்புறமா சர்டிபிகேட் கிடைக்கும். அதை நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான திட்டத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த சர்டிபிகேட்டோட நம்ம இன்க்ளூட் பண்ணணும், அட்டாச் பண்ணி பண்ணணும். இது பெரிய ப்ராசஸ். பட் 2011க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஆயிடுச்சு. எல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ண அடுத்த 2-3 நாள்ல வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கையில கிடைக்கிற மாதிரி எல்லா விதமான ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஈஸியா எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் சைட்லங்கிறப்போ இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கேட்கறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது நார்மல் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா 1.25 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் திட்டம் அது. அதனுடைய பயன் வந்து 1.25 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திட்டம் அது. அந்த திட்டத்துக்கான சர்டிபிகேட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அது முறைப்படி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போகுதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் அதான் சொல்றாங்க, அது முறைப்படி போய் சேரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் சொல்றாங்க. பட் அந்த என்ன இஷ்யூ ஆச்சு, எதனால அந்த திட்டம் முறைப்படி போய் சேரல அப்படிங்கறத வெளிப்படையா இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லல. அதனாலதான் இது மாதிரியான விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கு. முறைப்படி எதனால இந்த திட்டம் வந்து முறைப்படி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போய் சேரல அப்படிங்கறத இந்த கவர்மெண்ட் வெளிப்படுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உச்சநீதிமன்றத்துடைய இந்த மாதிரியான கருத்துக்களை தவிர்க்க முடியும். உச்சநீதிமன்றம் இது மாதிரியான கருத்துக்கள் சொல்லும் போது நீங்க வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம இந்த போன கவர்மெண்ட் பண்ண திட்டத்தை வந்து முடக்கி அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட முடக்கி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திட்டம் மட்டும் இல்லாம மேற்கொண்டு நீங்க அமல்படுத்த இருக்கிற இலவச திட்டங்கள் எல்லாமே ரத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி இந்த திட்டம் யாருக்கு பயனுள்ளதா இருக்கு, எந்த நபர்களுக்கு எல்லாம் இது பயன் பெற்றிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பயன் பெறாத நபர்கள் இந்த திட்டம், அதாவது இந்த திட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத நபர்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அதை ரெக்கவர் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டம் எப்படி பயனடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அப்பதான் நீங்க வந்து ஒருவேளை மாநில அரசுகள் வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அப்படின்னா மாநில அரசுகள் இது தொடர்பான பதிலை வந்து விலாவரியே கொடுக்க முடியும். நீங்க வந்து பொதுவா திட்டங்கள் வந்து மக்களுடைய ஏற்றத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உயர்த்த பயன்பட்ட திட்டமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அப்ப அந்த இடத்துல ஒரு டேட்டா தேவை. டேட்டாவை எடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு தெரியல. இந்த கவர்மெண்ட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா காழ்ப்புணர்ச்சியோட ஒவ்வொரு திட்டங்களையும் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திட்டமும் கிடப்புல போட்டுட்டு இருக்கு. அம்மா மருந்தகம் திட்டம் எவ்வளவு நல்ல திட்டமா இருந்தது. நீங்க அந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல வச்சுட்டு
முதல்வர் மருந்தகம் சொல்லிட்டு தனியா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பேர் மாற்றுங்க, நான் வேணாம்னு சொல்லல. நீங்க பேரை மாத்திக்கோங்க, இல்ல போட்டோவை மாத்திக்கோங்க. அந்த திட்டம் நல்ல திட்டம். அம்மா உணவகம் எவ்வளவு நல்ல திட்டமா இருந்துச்சு. அது குறைந்த விலையில பல 3 வேளையும் 10 ரூபாய்க்கு 3 வேளை உணவு சாப்பிடக்கூடிய இடத்துல இருந்தது அம்மா உணவகம். அந்த உணவகத்துல கொடுக்கப்படுற அரிசியினுடைய தரம் இன்னைக்கு எவ்வளவு கீழே போயிருக்குங்கிறத சோசியல் மீடியால ரிவ்யூன்னு போட்டுட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் பல பேரு அம்மா உணவகத்துல சாப்பிட்டு அதனுடைய ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க முன்ன இருந்த அரிசியினுடைய தரமும் இப்ப இருக்கிற அரிசியினுடைய தரமும் வேறு மாதிரி இருக்கு, ரொம்ப டவுனா இருக்கு அந்த அரிசியினுடைய தரம். இதை கவர்மெண்ட் எடுத்துக்கணும், கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ரிவ்யூவாவே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்க ஒரு திட்டத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு பண்ண இதனால பயனடைவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது கணக்கீடு செஞ்சு எந்த திட்டத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை செலவு பண்ணணும். ஆனா அதை விட்டு நீங்க சம்பந்தம் இல்லாத திட்டத்துக்கு நீங்க நிதி போடுறதுக்காக இதுக்கு நிதி கம்மி பண்ணி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் தான் இலவசங்கள் எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை மக்கள்கிட்ட எழுப்பப்படுது. உச்சநீதிமன்றம் அதை வச்சுதான் கேள்வி எழுப்புறாங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே. சோ நீ சொன்ன திட்டங்கள் இந்த வகையில பயன்படுதுன்றப்ப அது யாருக்கு தேவைன்றத அவங்களுக்கு போய் சேரணும்ன்றதுதான். நான் சொன்னதெல்லாம் ஃபிளாஸ் இருந்தது சொன்னேன் நானு. சோ இது அதுக்கு என்ன ஹூ டோன்ட் டிசர்வ் இட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம பயன்படுத்துறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, இப்ப நீ சொல்ற மாதிரிதான் அரிசி அளவுக்கு அதிகமா இருக்கும் போது இல்ல அந்த குவாலிட்டி அவங்களுக்கு பிடிக்காத இருக்கும் போது ஏழைகளுக்கு விற்க செய்யறாங்க. அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி கெரோசின் அப்படிதான் இருந்தது, கோதுமை அப்படிதான் இருந்தது. இப்ப இன்னைக்கு லேப்டாப் விக்கிறாங்க. எல்லாமே இலவசமா நாம வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு ரேட்டை போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அப்படின்றதுதான் நான் கேட்டுக்கிறது. சோ தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறப்ப பயனுள்ளதா கொடுத்தாக்க இனிமேல் நல்லா இருக்கும்ன்றது. நம்ம சொல்ற அந்த மிக்சி, கிரைண்டர், டிவி எல்லாமே ஓகே தான். இன்னும் வாஷிங் மிஷின் எல்லாம் வேற கொடுக்குறேன்னாங்க போன தேர்தல்ல. என்ன சொல்றது, அது வெற்றி பெற்றிருந்தா கொடுத்திருப்பாங்க, அது ஓகே. எனக்கு இதுக்கு கரண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்றது தானே பிரச்சனை. முதல் 100 யூனிட்டுக்கு 100 ரூபாய் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணது ஏழைக்கு. அந்த திட்டத்தை இப்ப வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போனோம்னா, கூடுதலா 100 ரூபாய் எவ்வளவு சார்ஜ் ஆகும், கூடுதலா 100 ரூபாய் இவங்க மானியம் போடுறாங்க கவர்மெண்ட். இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் கவர்மெண்ட் நீங்க நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த 100 யூனிட்டை தாண்டி அதுக்கப்புறம் வர யூனிட்டுக்கு வருடம் நீங்க அமௌண்ட் ஏற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் மத்திய அரசுடைய அழுத்தம் காரணம் அப்படிங்கிறாங்க. மத்திய அரசுடைய அழுத்தமே காரணம் கிடையாதுன்னு தான் நான் பார்க்கறேன். அது இவங்களுடைய பிரச்சனை. இவங்க அதுக்கான மானியங்களை உயர்த்தினாங்க அப்படின்னா இங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நிதி இல்லைன்னு சொல்லி டாஸ்மாக் மூலமா வர வருமானத்தை வேற திட்டங்களுக்கு செலவழிச்சுட்டு, சம்பந்தமே இல்லாத திட்டங்களுக்கு எல்லாம் செலவழிச்சுட்டு டாஸ்மாக் மட்டுமே வருமானம் பாக்குறாங்க தவிர மத்த எதையும் வருமானமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கனிம வள கொள்ளையெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, கனிம வளத்தின் மூலமா வர வேண்டிய வருமானத்தை அரசு முறைப்படி பயன்படுத்த தவறுறாங்க. அதனாலதான் அந்த கனிம வள கொள்ளை நடக்குது. முறைப்படி அந்த வருமானத்தை அரசு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கனிம வள கொலைகளை தாராளமா தவிர்க்கலாம். அதுதான் அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. கனிம வள கொலை தடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. கவர்மெண்ட் அந்த ரெவன்யூவை முறைப்படி பயன்படுத்திக்கணும். அந்த ரெவன்யூவை எப்படி திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத யோசிக்கணும். அதை விட்டுட்டு டாஸ்மாக்ல போற வருமானத்தை மட்டுமே மையமா வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் ஆச்சு அப்படின்னா அதை விட மோசமான கவர்மெண்ட் வேற எதுவுமே இருக்காதுன்னு நான் பாக்குறேன். இல்ல ஓகே, இப்ப இது நான் என்ன சொல்றேன்னா அவர்களுக்காக என்ன சொல்றது, ஏழைகளுக்காக பண்றோம்னுட்டுன்னு மத்த நம்ம மேல எல்லாம் ரொம்ப பிரஷர் போடுற மாதிரி இருக்கு. டாக்ஸ் ஆகட்டும், இப்ப இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னுட்டு இப்போ நான் வெறும் மாநிலத்தை மட்டும் பேசல, மத்திய அரசையும் பேசுறேன். மேல என்னென்னமோ போட்டுட்டு நான் என்ன சொல்றது, எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கிற ஒரு பொருளையே நான் 150 160க்கு கொடுத்துட்டு நான் ஒரு 60 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரி இருக்கு. ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க. இதனாலதான் மக்கள் எல்லாம் டிப்ரெஷன்ல போய் விழறாங்க அப்படின்னு. நீங்க ஜிஎஸ்டில 2 ஜிஎஸ்டி இருக்கு. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு 2 இருக்கு. அதுல மாநிலத்துடைய பங்கும் இருக்கு, மத்திய அரசுடைய பங்கும் இருக்கு. மாநில அரசு அவங்களுடைய பங்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி குறையும். மாநில அரசு சொல்ல முடியாது. ஏன்னா மாநில அரசுக்கு அந்த ரெவன்யூவும் அவசியம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு முடியும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ அப்ப அந்த ரெவன்யூ தேவைங்கிறப்போ அவங்க ஜிஎஸ்டி எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அதை கண்டுக்கக்கூடிய இடத்துல மாநில அரசு இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அதனால ஜிஎஸ்டி விவகாரங்கள்ல எந்த மாநில அரசும் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்காது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஓகே,
இது இந்த மாதிரி வரிகள் எல்லாம் வந்துட்டு மக்களோட வரிகள் எல்லாம் வந்துட்டு உபயோகமா ஏதாச்சும் பிரயோஜனப்படுதா அப்படின்னுட்டுன்னு பார்த்தாக்கா ஒரு பக்கம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அந்தந்த மினிஸ்டர்ஸுங்களே வந்துட்டு ப்ரொடெக்ஷனுக்கு ஆள் வச்சுக்கிறது இல்ல. இப்போ சும்மா சாமானிய மக்கள் எல்லாம் வந்துட்டு தனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஆளை வச்சுக்கிறோம்னுட்டு போலீஸ்க்கு இப்ப எங்களோட வரியில இருந்து தான் அந்த பணங்கள்லாம் எடுக்கப்படுது. சோ இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கணும்ன்றதுதான் வந்துட்டு என்னோட ஆசையும். நீ வந்துட்டு நிறைய உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கறது தப்பு இல்ல. ஆனா அது வந்து டேட்டாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பெட்டரா இருக்கும்னு நான் பாக்குறேன். யாருக்கு அந்த திட்டம் பயனுள்ளதா அமையுது அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து மாநில அரசுகள் கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறமா நீங்க இந்த கேள்வி கேட்டா ஓகே அக்செப்டபிள்னு சொல்லணும். ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த திட்டங்கள் பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறது உச்சநீதிமன்றம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த இலவசங்கள் வந்து எத்தனை பேருக்கு இந்த இலவசங்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க தான் இலவசங்களை வந்து அலோவ் பண்ணீங்க, இவங்கதான் வந்து அலோவ் பண்ணாங்க. இலவசங்கள் கொடுக்கலாம், அதுக்கான நிதி ஆதாரங்களை வந்து அந்த அரசியல் கட்சிகள் காட்டினா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு சட்ட விதியை தேர்தல் ஆணையம் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டது இவங்க தான். இன்னைக்கு இவங்களே வந்து இலவசங்கள் குறித்த கேள்வி எழுப்புறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல டேட்டா தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் பாக்குறேன். மாநில அரசுகள் கிட்ட டேட்டாஸ் வாங்கி யாருக்கு எந்த திட்டங்கள் பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு தேவையில்லாத திட்டங்கள் எதுவும் அதை எதுக்கு அமல்படுத்தினாங்க அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி அந்த திட்டங்களை ரத்து செய்ய வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அப்பவாவது கொஞ்சம் நிதி சுமை குறையும் மாநில அரசுகளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாநில அரசும் கடன் வாங்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு 2021 அதிமுக அரசு ஆட்சியில இருந்து விலகும் போது 3.5 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன். இன்னைக்கு வந்து 8 லட்சம் கோடி ரூபாய் கடன். 3 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆக்கியிருக்காங்க. 2016 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல 1.4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டது. நீங்க 3.5 ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். எந்த திட்டங்களும் பெரிய அளவுல நிறைவேற்றப்படல. இன்னைக்கு போக்குவரத்துறை அவ்வளவு நஷ்டத்துல இருக்கு. நீங்க வந்து இலவச பேருந்து பயணம் கொடுக்குறீங்க, ஓகே. இலவச பேருந்து பயணத்தினால எத்தனை பேர் அதனால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த திட்டம் யாருக்கு முதல்ல போய் சேருது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, போக்குவரத்துறை இவ்வளவு நஷ்டத்துல இருக்கும்போது இந்த இலவச பயண திட்டம் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்போ போக்குவரத்துறை நஷ்டத்துல இருந்து மீட்கிறதுக்கு அது வரைக்கும் இந்த இலவச திட்டங்களை வந்து போக்குவரத்துறை திணிக்காம இருக்கிறது எவ்வளவு நல்லது, அதனால என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் கணக்கில் எடுக்கணும். அப்பதான் வந்து ஒரு துறை நஷ்டத்துல போகுது அப்படின்னா அந்த துறை மீட்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா மின்சாரத்துறை எவ்வளவு நஷ்டத்துல போயிட்டு இருந்தது அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியும். அந்த மின்சாரத்துறையை ப்ராஃபிட் கொண்டு வந்தது ஜெயலலிதா தலைமையிலான அரசு. 2014-15 அவ்வளவு லாஸ்ட்ல போயிட்டு இருந்த அந்த துறையை வந்து மீட்டெடுத்து ப்ராஃபிட் கொண்டு வந்து, ரெண்டாவது அன்னைக்கு அவ்வளவு பவர் கட்ஸ், இந்த பவர் கட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி மின்மிகை மாநிலமா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் பவர் கட், எப்ப பவர் போகும் தெரியாத அளவு இருக்கு இன்னைக்கு. ஓகே, இது எப்படின்னா ஒரு நாணயத்துல வந்துட்டு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இடம்பலம்ல வந்துட்டு டூஸ் டோன்ஸ் அந்த 2 விஷயங்களும் இப்ப இருக்கிற அதுல நன்மைகளும் தீமைகளும் 2மே வந்துட்டு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். சோ தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கணும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கன்னு கேட்டுக்கிறோம். சோ வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விவகாரம் தொடர்பா பேசலாம். அதுவே நன்றி.